வாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு. நான் ஆல்ரெடி இது சமைச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியுங்களா? கத்திரிக்காய் காரக்குழம்பு நல்லா சின்ன சின்ன பிஞ்சு கத்திரிக்காய்னுதுங்க போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மண்பானை சமையல். நான் எப்போவுமே சாதம் வந்து மண்பானையில் தாங்க சமைப்பேன். சாதம் வந்துட்டுருக்கு. அரிசி வந்து அன்பாலிஷ்டு ரைஸ் அரிசி தாங்க நம்ம வீட்டில். இது வந்து மண்பானை இருக்குங்க. ஆனால் வந்து அது நான் ஏற்கனவே வந்து இது பண்ணியிருக்கேன். தக்காளி ஊறுகாய் பண்ணியிருக்கேன். தக்காளி தொக்கு மாதிரி வச்சுருக்கேன். சப்பாத்தி இட்லிக்கு சாப்பிட்லான்ட்டு. தெரியுதுங்களா? அதனால் மண்பானையில் அதை செஞ்சுட்டு இருந்ததால் என்கிட்ட வேறு பாத்திரம் இல்லைங்க. சொல்லியிருக்கேன். தக்காளி போட்டு தக்காளி ஊறுகாய், தக்காளி புளியெல்லாம் போட்டு ஊறுகாய் மாதிரி பண்ணியிருக்குங்க. அதனால தான் என்கிட்ட காரக்குழம்புங்க மண்பானை இல்லை. ஏதோ செம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. என்கிட்ட வந்து புளி வந்து பழைய புளிங்க. அதனால தான் கலர் வந்து வச்சு பாருங்கள். சாதம் நல்லா வெந்துடுச்சு. நான் கேஸ் அடுப்பு தாங்க வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும், பார்க்குறீங்களா? சாதம் வெந்துடுச்சுங்க. பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், சாதம் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணாலும் ஒரு 2 நிமிஷம் அது வந்து கொதிச்சுட்டு தான் இருக்கும். அதனால் அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு சாதம் வடிச்சிடலாம் நம்ம. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு, தக்காளி தொக்கு, சாதம், அவ்வளோதாங்க. நன்றிங்க.